டிசம்பர் மாதம். மலையை ஒட்டியிருந்த அந்த சிறிய கிராமத்தில் அடைமழை கொட்டிக்கொண்டே இருந்தது. குளிரில் ஊரே வீட்டுக்குள் முடங்கியது. தெருக்கள் வெறிச்சோடி கிடந்தன. ஆனால் ஒரு இடத்தில் மட்டும் கூட்டம் அலைமோதியது. அது எல்லோருக்கும் பிடித்த மணியண்ணன் பஜ்ஜி கடை. மணியண்ணன் புகை பறக்க பறக்க பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்ப குளிர்ல நடுங்கிக்கிட்டே ஒரு வயசான பாட்டி கடைக்கு வந்தாங்க. மணி, சூடா 2 பஜ்ஜி கொடுப்பா. இந்த குளிருக்கு இதுதான் மருந்து. பாட்டி, என்ன பஜ்ஜி வேணும்? மிளகா பஜ்ஜியா இல்ல வாழைக்காய் பஜ்ஜியா? இந்த குளிருக்கு மிளகாய் பஜ்ஜி தான் மணி. காரமா 2 போடு. இந்தாங்க பாட்டி, நீங்க கேட்ட பஜ்ஜி. இப்போதான் எண்ணெயிலிருந்து எடுத்தேன். நல்லா சூடா இருக்கு. மணி, உன் கையில பஜ்ஜி சாப்பிடுற சுகமே தனிதான். இன்னும் 2 இருந்தா கூட சாப்பிடலான்னு தோணுது. இரவு நேரம் நெருங்குச்சு. மழை லேசா தூறிக்கிட்டே இருந்துச்சு. வியாபாரம் நல்லபடியா முடிஞ்சதுல சந்தோஷப்பட்ட மணியண்ணன் கடைய சாத்திட்டு மெதுவா வீட்டை நோக்கி நடந்தாரு. மணியண்ணன் வீட்டுக்கு போற வழியில அவரோட நண்பன் சங்கரை பார்த்தாரு. உடனே சங்கர் சிரிச்சுக்கிட்டே, டேய் மணி, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுடா. எங்கய்யா ஆளையே காணோம்? பஜ்ஜி மாவும் எண்ணெயும் என்னை விடவே மாட்டேங்குதுப்பா. அதான் ஆளையே காணாம போயிட்டேன். டேய் மணி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? உன் கடைக்கு பக்கத்துல புதுசா ஒரு பெரிய ஸ்நாக்ஸ் கடை வரப்போகுதாமே. சரி, வந்துட்டு போகுது. அதுக்காக நான் ஏன் கவலைப்படணும்? சரிடா மணி, நேரமாச்சு. வீட்ல அண்ணி தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. போயிட்டு வா. மணி வீட்டுக்குள்ள வந்த உடனே வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்த வசந்தி, என்னங்க தொப்பு தொப்புன்னு நனைஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க? எங்கேயாவது ஒதுங்கி மழை விட்டதும் வந்திருக்கலாம்ல. என்ன பண்றது வசந்தி, கடை சாத்தும் போது நல்லா மழை பிடிச்சுக்கிச்சு. கொஞ்ச தூரம் தானே, நடந்தே வந்துட்டேன். சரி சரி, முதல்ல போய் ஈர துணியை மாத்திட்டு வாங்க. உங்களுக்காக சூடா இஞ்சி டீ போட்டு தர்றேன். மணி துணியை மாத்திட்டு வந்து வசந்தி போட்டு கொடுத்த சூடான இஞ்சி டீயை ரசிச்சு குடிச்சுக்கிட்டே, வசந்தி, வீட்டுக்கு வர்ற வழியில நம்ம சங்கரை பார்த்தேன். அவன் சொன்ன விஷயம் கேட்டதுல இருந்தே யோசனையா இருக்கு. அப்படி என்னங்க சொன்னாரு? வசந்தி, நம்ம கரைக்கு பக்கத்துல புதுசா ஒரு ஸ்நாக்ஸ் கடை வரப்போகுதுன்னு நம்ம சங்கர் சொன்னான். அதனால என்னங்க, நம்ம கடைக்கு வரவங்க உங்க கை பக்குவத்துக்காகத்தான் வர்றாங்க. நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. அதானே, நாம நம்ம வேலையை நல்லபடியா பார்ப்போம். மத்ததெல்லாம் நடக்கிறது நடக்கட்டும். மறுநாள் அதிகாலையிலேயே குளிர் இன்னும் குறையாம இருந்துச்சு. ஆனாலும் மணி வழக்கம் போல சீக்கிரமா எழுந்து கடைய திறக்க கிளம்பினாரு. மணி வழக்கம் போல பஜ்ஜி போட ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்திலேயே பஜ்ஜியோட மனம் பரவ வாடிக்கையாளர்களும் கடைக்கு வர ஆரம்பிச்சாங்க. மணி, 2 வாழைக்காய் பஜ்ஜியும் ஒரு இஞ்சி டீயும் கொடுப்பா. இதோனே, இப்போதான் சூடா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். கொஞ்ச நேரத்திலேயே கடை கூட்டத்தால நிரம்பிடுச்சு. மணி போட்ட பஜ்ஜியை வாங்கி எல்லாரும் ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு வயசானவர் கடைக்கு வந்தாரு. அவரை பார்த்தாலே பெரிய பணக்காரர்னு யாரும் சொல்லாமலே தெரிஞ்சுச்சு. தம்பி, இந்த கடை உன்னோடது தானா? ஆமாங்கய்யா, வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? உன் பஜ்ஜிய பத்தி ரொம்ப கேள்விப்பட்டேன். அதான் ஒரு தடவை ருசி பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். அப்படியா ஐயா? அப்போ முதல்ல மிளகா பஜ்ஜி சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா இன்னும் போட்டு தர்றேன். சரி தம்பி, 2 மிளகா பஜ்ஜியும் ஒரு சூடா இஞ்சி டீயும் கொடுப்பா. அந்த வயசானவர் பஜ்ஜிய ருசிச்சுக்கிட்டே கடையில இருந்த கூட்டத்தையும் மணி அண்ணனையும் அமைதியா கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. பஜ்ஜியை சாப்பிட்டு முடிச்ச ராஜசேகர் மணி அண்ணனை பார்த்து இப்படி சொன்னாரு. மணி, உன் பஜ்ஜி நல்லா தான் இருக்கு. ஆனா இன்னும் ஒரு வாரத்துல இந்த கடை முன்னாடி இருக்கிற காட்சியே மாறப்போகுது. ஏன் சார், என்னாச்சு? உன் கடைக்கு நேரா எதிர்ல நானே ஒரு பெரிய ஸ்நாக்ஸ் கடை திறக்க போறேன். ஏசி வசதி, அழகான நாற்காலி, 10-15 வகை பஜ்ஜி, சூடா டீ, காஃபி, அதுவும் உன்னை விட பாதி விலைக்கு. அப்புறம் உன் கடைக்கு யாரு வருவாங்கன்னு நானும் பாக்குறேன். சார், வியாபாரத்துல போட்டி இருக்கிறது நல்லதுதான். நீங்க கடையை திறங்க, நல்லபடியா நடத்துங்க. என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். மத்தத மக்களே முடிவு பண்ண. சரி மணி, உன்னோட நம்பிக்கை ஜெயிக்குதா இல்ல என்னோட பணம் ஜெயிக்குதான்னு இன்னும் கொஞ்ச நாள்லயே தெரிஞ்சிடும். ராஜசேகர் கார்ல ஏறி கிளம்பிட்டாரு. மணி அண்ணன் அமைதியா அவரை பாத்துக்கிட்டே நின்னாரு.
இனி வரப்போகும் நாட்கள் அவரோட வாழ்க்கையே மாற்ற போறதுன்னு அப்போ அவருக்கு தெரியல. ஒரே வாரத்துல ராஜசேகர் சொன்ன மாதிரியே புதிய ஸ்நாக்ஸ் கடை திறந்துருச்சு. அந்த பிரமாண்டமான கடைய பார்க்க ஊர் மக்கள் ஆர்வமா கூட ஆரம்பிச்சாங்க. புதிய கடையில கூட்டம் அதிகரிக்க ஆரம்பிச்சதும் ராஜசேகர் அங்க வேலை செய்யறவங்கள கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சாரு. என்னடா மாணிக்கம், போற போக்க பார்த்தா கடையில இருக்கிற ஸ்நாக்ஸ் இன்னைக்கு பத்தாது போலயே. ஆமாங்கய்யா, கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வேகத்துல போனா மதியத்துக்குள்ளேயே ஸ்நாக்ஸ் எல்லாம் காலியாயிரும் போல. அதுதான் எனக்கு வேணும். எதுவும் குறையக்கூடாது. உடனுக்குடன் புதுசா செஞ்சுக்கிட்டே இருங்க. சரிங்கய்யா, எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். ஊழியர்களும் வேலையை மும்முரமா கவனிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கடை முழுக்க கூட்டம் நிரம்பிடுச்சு. வழக்கமா கலகலப்பா இருக்கும் மணியண்ணன் கடை அன்னைக்கு அமைதியில மூழ்கி போயிருந்துச்சு. ஒரு ஈ காக்கா கூட வரல. கடை முழுக்க வெறிச்சோடிதான் இருந்துச்சு. என்னப்பா இது, இன்னைக்கு ஒரு ஆள் கூட எட்டி பார்க்கலையே, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அந்த நேரத்துல ஊர்க்கார ரவி அந்த வழியா நடந்து வந்தான். என்னப்பா ரவி, இன்னைக்கு பஜ்ஜி வாங்க வரலையா? இல்லை மணி அண்ணே, எல்லாரும் அந்த புதுசாக திறந்த ஸ்நாக்ஸ் கடைக்கு தான் போயிருக்காங்க. அதான் நானும் அங்கே போயிட்டு வரேன். ரவி சொன்னதை கேட்ட மணி தலையில கைய வச்சுக்கிட்டு அப்படியான்னு அமைதியா உட்கார்ந்துட்டாரு. மணி ரொம்ப சோகமா வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்குள்ள வந்ததும் எதுவும் பேசாம அமைதியா ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டாரு. என்னங்க, ஏன் இப்படி சோகமா உட்கார்ந்துருக்கீங்க? கடையில ஏதாவது பிரச்சனையா? வசந்தி, இன்னைக்கு கடையில ஒரு பஜ்ஜி கூட விக்கல, ஒரு வாடிக்கையாளர் கூட வரல. என்னங்க, என்ன சொல்றீங்க? உங்க கடையில ஒரு பஜ்ஜி கூட விக்கலையா? இது எப்படி சாத்தியம்? நம்ம கடைக்கு பக்கத்துல புதுசா ஒரு ஸ்நாக்ஸ் கடை திறந்திருக்காங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அங்கதான் போயிட்டாங்க. அதான் இன்னைக்கு நம்ம கடைக்கு ஒரு ஆள் கூட வரல. இப்போ என்னங்க, என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றதுன்னு தெரியல வசந்தி. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நம்ம மேல நம்பிக்கை வச்சு வர்றவங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா திரும்பவும் நம்ம கடைக்கு வருவாங்க. மணி நம்பிக்கையான பேச்சு வசந்திக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. ஆனா மறுநாள் என்ன ஆகுமோன்னு இருவரோட மனசுலயும் ஒரு சிறிய கவலை இருந்துச்சு. மறுநாளும் மணி வழக்கம் போல கடையை திறந்து பஜ்ஜி போட்டுக்கிட்டு யாராவது வருவாங்களான்னு ஆவலோட கடை வாசலையே பாத்துக்கிட்டு இருந்தாரு. நேரம்தான் ஓடுச்சே தவிர ஒரு வாடிக்கையாளர் கூட கடை பக்கம் எட்டி பார்க்கல. ஒரு வாரம் ஓடிப்போச்சு. வியாபாரம் இல்லை என்றாலும் மணி அண்ணன் நம்பிக்கையை இழக்காம தினமும் வழக்கம் போல கடையை திறந்து பஜ்ஜி போட்டுக்கிட்டே இருந்தாரு. அந்த நேரத்துல அந்த வழியா ஒரு அம்மாவும் அவங்களோட சின்ன பையனும் நடந்து வந்தாங்க. அம்மா, எனக்கு மணி அண்ணன் பஜ்ஜி தான் வேணும். அங்க புதுசா திறந்த கடையில எல்லாமே பாதி விலைடா, அங்க வாங்கிக்கலாம். வேணாம்மா, மணி அண்ணன் போடுற பஜ்ஜி மாதிரி ருசி வேற எங்கேயும் இல்ல. வாங்கம்மா, சுட சுட பஜ்ஜி இப்போதான் போட்டேன். அந்த நாள்ல இருந்தே மணி அண்ணனோட கடைக்கு மறுபடியும் கூட்டம் வர ஆரம்பிச்சுச்சு. வழக்கம் போல கடை மீண்டும் கலகலப்பா மாறிடுச்சு. மணி, எனக்கும் 2 பஜ்ஜி கொடுப்பா. எந்த கடையில சாப்பிட்டாலும் உன் கைப்பக்குவம் யாருக்கும் வராதுப்பா மணி. அதான் மறுபடியும் உன் கடைக்கே வந்துட்டேன். மக்கள் ஒவ்வொருத்தரா திரும்பி வர ஆரம்பிச்சாங்க. பாக்க மணி அண்ணன் பஜ்ஜி கடை மீண்டும் பழைய கலகலப்பா அடைஞ்சிச்சு. நாட்கள் போக போக ராஜசேகர் கடைக்கு எதிர்பார்த்த மாதிரி வியாபாரம் நடக்கல. நஷ்டம் அதிகமானதால வேற வழி இல்லாம ராஜசேகர் அந்த ஸ்நாக்ஸ் கடைய மூடிட்டாரு. எங்களோட இந்த மணி அண்ணன் பஜ்ஜி கடை கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல சுவாரஸ்யமான கதைகள் பார்க்க குட்டீஸ் சுட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.